ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கும் நம்மளோடு கூட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. கடந்த 2 எபிசோடாக நாம் சான்ஸ் அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட பிரதர் நம்மளோட கூட இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம அவரோட கூட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் மறந்துடாதீங்க. அந்த சேனலில் போய் பாருங்கள். இதே காரியங்கள் தெலுங்குலையும் இருக்கு. HLM தெலுங்கு அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அங்கேயும் இது காரியங்கள் வருகிறது. வாங்க பிரதர்கிட்ட நம்ம சந்திப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்விடேஷன். ரொம்ப பிரமிப்பான விஷயங்கள் இத்தனை எபிசோட்ஸ் கர்த்தருடைய கிருபையினால நமக்கு வந்திருக்குது. நீங்களும் அடிக்கடி அதை சொல்றீங்க. நாம இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசிட்டு இருந்த டாபிக் பார்க்க போறோம். எதை பத்தி அப்படின்னு நீங்களே நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ பிரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, சயின்ஸில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸில் ஸ்டோரி பார்க்க போகிறோமா? அதை ஸ்டோரின்றும் நீங்கள் வச்சுக்கலாம். சயின்டிஃபிக் டிஸ்கவரியில் ஒரு பெரிய டிஸ்கவரின்றும் நம்ம சொல்லலாம் அதை. ஓகே. த ஸ்டோரி ஆஃப் குவாண்டம். ஓகே. குவாண்டம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இன்றைக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. அதை பற்றியான காரியங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குவாண்டம் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் கடந்த சில வருஷங்களாக நிறைய விஷயத்துக்கு கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். கம்ப்யூட்டர்ஸ்க்கு வரும்போது கேள்விப்பட்டுருக்கேன். சில டெக்னாலஜியை பற்றி பேசும்போது குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சயின்ஸ்லேயும் சில விஷயங்களில் மற்ற காரியங்களையும் பார்க்கும்போது இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குது பாருங்களேன். எதுக்கு எடுத்தாலும் ஏஐ, எங்கே போட்டாலும் ஏஐ, எங்கே போட்டாலும் ஏஐ அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு கிளாஸ் செக் பண்ணுறதுக்கு போனால் ஏஐ டெக்னாலஜியோட கிளாஸ் செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவது. அந்த மாதிரி இந்த குவாண்டமையும் சில வருஷங்களுக்கு முன்பாக பல இடங்களில் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சினிமா டைட்டில் உட்பட எல்லாத்துலேயும் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி ஒன்றும் அப்போ ஒரு புரிதல் இல்லை. ஸோ நீங்கள் நீ குவாண்டம்னு சொன்ன உடனே சரி அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி காருக்கெலாம் பேர் இருக்குது. கோட்ரா, குவாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம், காருக்கு கூட பேர் வச்சுருக்கதை நான் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு நியூ டெவலப்மெண்ட். 1900களில் தான் இது ஃபஸ்ட்டு உருவாச்சு. ஓ 120 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமாம், இப்போ தான் இந்த டொமைனே 1900களில் தான் உருவாகுது. இந்த குவாண்டம்ங்கிற பேரே 1900களில் தான் உருவாகுது. சரி. ஸோ இந்த எவல்யூஷனிஸ்ட் எப்படி இந்த குவாண்டமை யூஸ் பண்ணாங்க, ஏன் குவாண்டமுக்கு போனாங்க அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு குவாண்டமை பற்றி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோடில் இதை பற்றி பேசியிருக்கோம். என்னென்னா காடுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்க மீதி விஷயங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அக்வினஸ் சொன்ன ஒரு கூற்றை வச்சு நம்ம பார்த்தோம். அதாவது காட் இஸ் அ பீயிங் ஹூஸ் ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இன் ஹிம்செல்ஃப். ஸோ காடுடைய டெஃபினேஷன் வச்சு நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். அதாவது செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பீயிங். இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குற நீங்கள் எல்லா விஷயமும் எடுத்துங்க, அது இருக்கிறதற்கான காரணம் அதுக்கு வெளியில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பூமி எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் சயின்டிஃபிக்கில் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் மாதிரி ஒரு பெருசாக ஒரு கிரகம் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, அது உடஞ்சி தான் சூரியன் ஒரு வேறு வேறு கிரகங்கள்லாம் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஓகே. சூரியனில் ஏற்பட்ட ஒரு கொந்தளிப்பு, அதுலேருந்து ஏற்கனவே நெருப்பு துகள்கள் அப்படிம்பாங்க அதுக்கு பேர். ஆமாம். அப்போ அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் அது இன்னொரு இடத்துலேருந்து வந்துச்சும்பாங்க. அப்போ அந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்துச்சு பார்த்தா இன்னொரு இடத்துலேருந்து வந்துச்சும்பாங்க. வேறு ஏதோ ஒரு காசை வச்சு இந்த காசேஷன் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லுவாங்க. தனக்குத்தானாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளோ ஒரு விஷயமோ இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது. ஓகே. அது உருவாகணும்னா இன்னொன்று தேவைப்படுது, அதுக்கு இன்னொன்று தேவைப்படுது. ஓகே. அதாவது வெளியிலேருந்து ஒரு 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 காசு இல்லாமல் உருவானதா ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. இதை தான் நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஈக்குவேஷனை நம்ம போட்டிருக்கோம். இப்போ X0ன்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து X1 வருது, இப்படியே போய்கிட்டே இருந்து XN இப்படி போகுது. ஓகே. அப்படி போகிற பட்சத்தில் இந்த ஈக்குவேஷன் இன்ஃபைனைட் லூப்பில் போக முடியாது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரேஷனலாக தெரிஞ்ச விஷயம், இன்ஃபினிட்டியாக இட்டர்னலாக செல்ஃபாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பொருள் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் பிரபஞ்சம்னு மென்ஷன் பண்ணுறது பூமியை தாண்டி வெளியே இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறீங்க, யூனிவர்ஸ். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து வெறும் பூமியை கூட நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கலாம். இந்த பூமிக்குள்ளே அப்படி எதுவும் இல்லாமல் யூனிவர்ஸ் மொத்தத்துக்கு நீங்கள் சேர்த்து சொல்கிறீங்க. ஓகே. அந்த யூனிவர்ஸை தான் நம்ம வந்து தமிழில் பிரபஞ்சம்னு சொல்கிறோம். அந்த யூனிவர்ஸ்லாம் சில இடத்துல காஸ்மோஸ்ன்னு அங்கே இவங்க சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் இப்படி 1லேருந்து 2, 2லேருந்து அடுத்து 2, 2, 4, 4லேருந்து 16 இப்படி போகணும். அப்படி போகணும்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருந்திருக்கணுங்கிறீங்க. ஆமாம். ஓகே. அதுதான் இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனில் பார்த்தது. ரைட். ஒருவேளை கொஞ்சம் பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக, இதை நான் எல்லாருக்கும் சொல்லலை, கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக இருந்தால் இந்த ஈக்குவேஷனை பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். செல்ஃப் எக்ஸிஸ்டிங்காக இட்டர்னலி எக்ஸிஸ்டிங்காக ஏதோ ஒன்று இருந்திருக்கணும்.
தன்னைத்தானே இயக்கக்கூடியதாக எட்டர்னலா நித்தியமா ஒரு விஷயம் இருந்திருக்கணும். நித்தியமா ஒரு விஷயம் இருந்திருக்கணும். அழகா சொன்னீங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. கிடையாது. காடை தவிர நம்மள பார்வையில சொல்றேன். ஆமா. சயின்டிஃபிக்கான சயின்டிஃபிக்கா கிடையாது. ஸ்பிரிச்சுவலா சொன்னா காட தவிர அப்படி ஒண்ணும் கிடையாது. காட தவிர ஒண்ணு கிடையாது. இப்ப இவங்க ஒண்ணு உடைச்சு போறாங்க இல்லையா? ஒரு பெரிய பொருள் இருந்துச்சு. அத 2ஆ கட் பண்ணோம்னா 2 பொருள் வரும். அத 2ஆ கட் பண்ணா இன்னும் 2 பொருள் வரும். இப்படியே போயிட்டு இருக்காங்க இல்லையா? கடைசி இவங்க எங்க போய் கடைசியா புதுசா ஒரு டிஸ்கவரி பண்றாங்கன்னா, அதுதான் குவாண்டம். ஒரு 10 உடைச்சா 2 5 ஆயிடுச்சு. அடுத்து 5 உடைக்கிறாங்க. 2 2.5 ஆயிடுச்சு. அடுத்து 2.5 உடைக்கிறாங்க. 1 1/4 ஆயிருச்சு. என் புரிதல் ஈஸியா எல்லாருக்கும் புரியுதுக்காக சொல்றேன். இப்படி உடைச்சு போகும்போது பாயிண்ட்ல ஏதோ ஒரு சின்ன டாட்ல வந்து நிக்குது. அழகா நீங்க சொன்னீங்க. ஒரு எல்லாருக்கும் புரியிற மாரி ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னீங்க. அந்த மாரி உடைச்சு ரொம்ப மாலிகுல்ஸ் லெவல் ஆர் பார்ட்டிக்கிள் லெவல்ல இருக்கிற எனர்ஜிய தான் இவங்க குவாண்டம்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கு மேல அத நீங்க உடைக்கவே முடியாது. அதான் லாஸ்ட். ஓகே. அதான் லாஸ்ட் ஆஃப் அது ரொம்ப இன்டிவிசிபிள் எனர்ஜியா இருக்கிறது தான் குவாண்டம்ங்கிறது. ஸோ இது உடைச்சு கடைசி டாட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன புள்ளியா மாறிடுச்சு. அதானே சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்டா நீங்க சொன்னீங்க. ஸோ அதுக்கு மேல டிவைடே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னா, ஒரு ஒரு பார்ட்டிக்கிள்ல ஒரு எனர்ஜி இருக்குன்னா, அதுதான் இவங்க குவாண்டம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கும் அந்த சந்தேகம் வரும். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அத நான் கேட்டுறேன். இப்ப அணு அளவு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஆனா அணுவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு நீங்க சொல்லிருங்க. அதாவது 2 விஷயமா சொல்லலாம். இந்த குவாண்டம் பிசிக்ஸ பொறுத்தளவுக்கு, குவாண்டம் பிசிக்ஸும், பார்ட்டிக்கிள் பிசிக்ஸும் ரொம்ப இன்டர் கனெக்டட். ஓகே. பார்ட்டிக்கிள் லெவல்ல நீங்க அணுன்னு சொல்றீங்க இல்லையா? அதான் பார்ட்டிக்கிள் பிசிக்ஸ்ன்னு சொல்றோம் நம்ம. அதுல இருக்கிற எக்ஸிஸ்ட் ஆக எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த ரிலேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கிறது தான் குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு இவங்க சொல்றாங்க. ஓகே. இதுல என்ன ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னா, நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் நம்ம காலங்காலமா படிச்சிட்டு இருக்கிற கடைசி 500, 600 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம அத படிச்சிட்டு இருக்கிற விஷயம். லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த மாரி உள்ள காரியங்கள் எல்லாம். ஸோ இந்த லாஸ் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது. ஓகே. கிளாசிக்கல் பிசிக்ஸோட லா வந்து குவாண்டம் பிசிக்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஓகே. அந்த லாஸ் வச்சு நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னா, அது வந்து அது பிஹேவியரும் இது பிஹேவியரும் என்டையர்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகே. இதுக்கு வேறன்னு வச்சுக்கோமே. இது கண்ணுக்கு தெரியாதது உள்ளதான இந்த பிசிக்ஸ்க்கும், கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பிசிக்ஸோட லாவை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதாவது நம்ம சொல்ற மாரி பாடிக்கு உள்ளதையும் ஸ்பிரிட்டுக்கு உள்ளதையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாதுன்ற மாரி. அழகா சொன்னீங்க. ஓகே. இப்ப இதுல என்னன்னா, அடுத்த கொஸ்டின் வரும். பார்ட்டிக்கிள் லெவல் வரைக்கும் வந்துட்டீங்க. அது அப்ப இட்டர்னலா இருந்துச்சா? அது எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா இத நம்ம பிரிச்சு ஒண்ணு வந்து இன்னொரு தொடர்புடையதா இருக்கிற இந்த லூப் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு. கடைசியில தான் இப்ப நம்ம குவாண்டம் லெவலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு மேல உடைக்க முடியாத இடத்துக்கு வந்து நின்னுட்டோம். அடுத்து அதான் குவாண்டம். ஒருவேளை இதுக்கப்புறம் வந்தாலும் வருவாங்க 100 வருஷம் கழிச்சு இன்னொன்னு. இன்னைக்கு லெவல்ல குவாண்டம் வந்து நிக்கிறாங்க. குவாண்டம் லெவல்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? குவாண்டம் லெவல்ல இப்போ ஒர்க் பண்ணி கம்ப்யூட்டர்லாம் அத வச்சு பண்றாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு. நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸோட பல 1000 மடங்கு கோடிக்கணக்கான லெவலுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் சொல்றாங்க. அந்த அளவுல அட்வான்ஸ்மென்ட் இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. குவாண்டம் மெட்டீரியல்ஸோ இல்லாட்டி குவாண்டம் எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சு? அதோட சோர்ஸ் எங்க? அதோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு கேட்கிறோம் நம்ம. உருவாக்கத்தினுடைய ஆரம்ப புள்ளி எங்க? அதுக்கெல்லாம் இப்ப நம்மளுக்கு ஆன்சரே கிடையாது. ஓகே. இதுல என்ன ஒரு கீ டிஸ்டிங்ஷன் பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, பார்ட்டிகிள் பிசிக்ஸ்லயே அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் நெறைய இருக்கு. இன்னும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் இப்படி சொல்லலாம். இன்னும் அதுல நம்ம கண்டுபிடிக்காத தெரியாத விஷயங்கள் இன்னும் நெறைய இருக்கு கிளாசிக்கல் பிசிக்ஸ்லயே. ஆமா. கிளாசிக்கல் பிசிக்ஸ்னா நம்ம கண்ணுக்கு தெரியிற பிசிக்ஸ். அதுலயே நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நெறைய இருக்கு. குவாண்டம்ல இப்பதான் கடைசி ஒரு 100 வருஷமா தான் நம்ம ஆரம்பிச்சு ஒர்க்கே பண்ணிட்டு இருக்கோம். குவாண்டம்ல இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா? அது எங்க இருந்து வந்துச்சு? அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னுமே ஒரு ரீசனபிளான ஆன்சரோ எதுவுமே கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் பிசிசிஸ்ட் சொன்னத நான் பார்த்தேன். இவர் யாரு அப்படின்னா, ராமமூர்த்தி சங்கர் அப்படின்ட்டு நம்ம ஐஐடில எம்டெக் 1970ஸ்ல முடிச்சுட்டு, யுஎஸ்ல இருக்க ஒரு யுனிவர்சிட்டில குவாண்டம் பிசிக்ஸோட ஹெட்டா இருக்காரு. இவர் எழுதின புக்ஸ தான் அங்க ஃபாலோ பண்றாங்க. அவ்வளோ பெரிய ஆத்தர். அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க பாருங்களேன் இந்த வீடியோல. Because today we're going to start quantum mechanics and that's all we'll do till the end of the term. Now, I got bad news and good news. The bad news is that it's a subject that's kind of hard to follow intuitively. And the good news is that nobody can follow it intuitively. Richard Feynman, one of the big figures in physics, used to say no one understands quantum mechanics. So, in some sense, the pressure is off for you guys because
I don't get it and you don't get it and Feynman doesn't get it. The point is, here's my goal. Right now, I am the only one who doesn't understand quantum mechanics. In about 7 days, all of you will be unable to understand quantum mechanics. Then you can go back and spread your ignorance everywhere else. அவர் என்ன சொல்றாருன்னா, குவாண்டம பத்தி முழுசா இன்னைக்கு ஒரு டீசென்ட் லெவல் கூட நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்கவங்க இஷ்டத்துக்கு என்னென்னலாம் இக்னோரன்ட்டா தெரியுதோ, அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கடவுளை பற்றி நம்ம ஆட்கள் ஒரு காலத்தில் பேசுன மாதிரி அவங்க அதாவது நம்ம ஊரில் ஒரு காரியம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு யானையை 4 குருடர்கள் 4 பக்கமாக தடவி பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்று சொன்னானா, செவுரு மாதிரி இருக்குடா, கயிறு மாதிரி இருக்குடான்னு வாழை பார்த்துட்டு ஒருத்தன் அதையாவது தடவி பார்த்துட்டு சொன்னாங்க. இவங்க பார்க்காமையே சொல்கிறாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி. ஆமா. குவாண்டம்ல வந்து அதாவது இப்ப இவங்க எல்லாமே அசம்ப்ஷன்ல சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க சில பேர் ஆரம்பிச்சுருவாங்க. குவாண்டம்ல நாங்க இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன நீங்க மாத்தி சொல்றீங்களா? அத நான் சொல்லல. குவாண்டம் எப்படி உருவாச்சு? சோர்ஸ் அதனுடைய முழுமையோ டீசென்ட் லெவல் கூட இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. ரொம்ப ஒரு அமேசிங் ஃபேக்ட் சொல்லணும்னா 2022ல நாசால ஒரு ரிசர்ச் போயிட்டு இருந்தது. E = mc² ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். அது ஒரு குவாண்டம் லெவல் ஈக்குவேஷன். அது வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஈக்குவேஷன் கிடையாது. அது குவாண்டம் பிசிக்ஸ் ரிலேட்டடான பார்ட்டிகிள் லெவல்ல இருக்க ஈக்குவேஷன். அதில் அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, லைட்டுக்கும் நிறைக்கும் இதனுடைய ஒப்புமையை குறிக்கிறதான ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் படி நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறை இருக்க பொருள் இருக்கு இல்லையா, மாஸ், அது வந்து லைட்ல தான் இருந்து உருவாயிருக்கணும் அப்படின்னு இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பிரைஸ் காட். ஓகே. எப்படி லைட்ல இருந்து நிறை உருவாகும் உங்களுக்கு தெரியல. ஆனா அந்த ஈக்குவேஷன் படி அப்படிதான் நடந்திருக்கணும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. லைட்ல இருந்து தான் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் கண்ணுக்கு தெரியாத சொல்லக்கூடிய அந்த மாஸ், அந்த நிறைங்கிறது உருவாகியிருக்கலாம். அப்படின்னு இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஃபீல்டு, அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். அவ்வளோ பெரிய விஷயத்துல இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சான்னு கேட்டா வரவே இல்லை. இப்போ நீங்க ஒருவேளை இப்போ யோசிப்பாங்க, இது எதுக்கு குவாண்டம் பத்தி பேசுறோம் அப்படின்னு இப்போ ஒரு சில பேர் கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. குவாண்டம் பத்தி எதுக்கு பேசுறோம்னா, இந்த எவல்யூஷனிஸ்ட் நிறைய கதையெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, எதுவும் செட் ஆகல. எதனால தான் ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்றது? ஒரே கதையை எவ்வளோ நாள் சொன்னா எவ்வளோ நாள் சொன்னது, நம்பணும்ல. இவங்க எல்லாம் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க ஒரு காலத்துல, கடைசி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க போய் தஞ்சம் அடைஞ்ச இடத்துக்கு பேர் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். சரி, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ அவங்க வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் போய் மெக்கானிக்ஸில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்குன்னா, அதை பற்றி ஒருத்தருக்குமே முழுசாக தெரியாது. ஆர் டீசென்ட் லெவல் கூட தெரியாது. அப்போ இவங்க சொல்கிறது தான் தியரி, இவங்க சொல்கிறது தான் கதை. ஓகே. இதில் என்ன அடுத்த பிரச்சனைனா, குவாண்டம்ங்கிறது ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் 1920 தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு உருவாது. அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அதில் பல விஷயத்த சேர்த்தாங்க. குவாண்டம் தியரிஸ் நிறைய இருக்குது. குவாண்டம் அல்ஜிப்ரான்னு ஒன்று சொல்லுவாங்க, குவாண்டம் காஸ்மாலஜிம்பாங்க, அதுக்கடுத்து குவாண்டம் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு தியரி ஆஃப் எவ்ரிதிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு கதை. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, குவாண்டம் கிராவிட்டி படித்தவங்களுக்கு அடுத்ததை பற்றி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியாது. குவாண்டம் காஸ்மாலஜியில் படித்தவங்களுக்கு இன்னொரு ஏதாவது ஒரு குவாண்டம் டைனமிக்ஸ் ஏதாவது ஒரு புது ஃபீல்டு இருக்குன்னா அதை பற்றி ஐடியா இருக்காது. இவங்க சொல்கிறது தான் ஸ்டோரி. அது பீடியாட்ரிஷன் இருக்கார்ல, அவர் நியூரோவை பற்றி பேசினா நியூராலஜின்னு சொல்லுவோம், நரம்பியல் பற்றி. அவருக்காக அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவர் சொல்லுவார். சில நேரத்தில் எதுவுமே தெரியாதவர்கிட்ட லேப் அசிஸ்டன்ட் இருப்பார், இல்லை ஃபார்மசிஸ்ட் இருப்பார். இவர் அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவார்ல, அதனால் இது நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு, இதை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கும்ல, நம்பி மாத்திரை வாங்கி போடுற ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீல்டை வச்சுக்கிட்டு அந்தந்த ஃபீல்டில் அவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதை பற்றின எந்த அறிவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த அறிவுமேன்னு சொல்கிறத விட அதில் பற்றியான டெப்த் யாருக்குமே தெரியாது. ஓகே, இதுதான் இந்த ஃபேமஸ் குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் ராமூர்த்தி சொல்கிறாரு. தே கேன் ஸ்ப்ரெட் தேர் ஓன் இக்னோரன்ஸ். நான் இவ்வளோ நாள் குவாண்டம் படிச்சிருக்கேன், எனக்கும் அதனோட முழுமை தெரியாது. எனக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவனுக்கும் முழுசாக தெரியாது. இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, இதை போய் நீங்கள் எங்கே செக் பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் செக் கொடுக்கறது? யாரும் இல்லை. ஓகே, செக் பண்ணி சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக போய் தஞ்சம் அடைஞ்ச இடம் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அங்கே இருந்துட்டு நம்ம எதை சொன்னாலும் இப்போ சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஆமாம், கரெக்டாக செக் பண்ணி பார்க்கறதுக்கும் வழி கிடையாது. அதுக்கும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அங்கே. இதில் என்ன அடுத்த கூத்து என்ன நடக்கும்னா,
பயாலஜிஸ்ட் குவாண்டம்ல இருந்து ஒரு கதையை சொல்லுவாரு. பார்த்தீங்களா? செல்லு இந்த குவாண்டம் லெவல்ல இருந்தா உருவாயிருச்சும்பாரு. ஓகே. அத படிச்சவனுக்கு இது தெரியாது. பயாலஜி தெரியாது. பயாலஜி தெரியாது. இது 2க்கும் சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தன் வருவான். மேத்தமெட்டிஷியன். அன்னைக்கே சொன்னேன்ல, என் மேத்தமெட்டிக்ஸ் தான் இதெல்லாம் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்படின்னு அவன் சொல்லுவான். அது இவங்க 2 பேருக்கும் புரியாது. சரி. இந்த லூப் இப்படியே போயிட்டு இருக்கும். ஈச் ஒன் கேன் ஸ்பீக் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு குவாண்டம். இது நான் சொல்லல. இவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் சொல்றத நான் சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆளாளுக்கு சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் சொல்லுவாரு, "இல்லப்பா இது இன்னும் கொஞ்சம் சொன்னா ஈஸியா புரியும்." இப்படி சொன்னா ஒருத்தனுக்கு புரியவே கூடாதுன்றதுக்காக இத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்க்கறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் இவங்களோட ஃபவுண்டேஷனே. இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு. இஃப் கிளாரிட்டி இஸ் ரிஸ்கி, காம்ப்ளெக்சிட்டி இஸ் சேஃப். ஓகே. ஒரு விஷயத்த சொல்றது தெரியலன்னு வச்சுக்கங்களேன், கிளாரிட்டி குடுக்குறது ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னா, அத காம்ப்ளெக்ஸ் ஆக்கி விட்டுறணும். குழப்பி விட்டுறணும் அந்த இடத்துல. பர்ஃபெக்ட். நம்ம பசங்க கேரம் போர்டு விளையாடும்போது ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஆட்டத்த கழிச்சு விட்டுருவாங்க. சூப்பரா சொன்னீங்க. அதுதான் இவங்க ப்ளே பண்ற இப்ப லாஸ்ட் ஒரு 20, 30 இயர்ஸ்ல இவங்க ப்ளே பண்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இஃப் கிளாரிட்டி இஸ் ரிஸ்கி, காம்ப்ளெக்சிட்டி இஸ் சேஃப். அந்த காம்ப்ளெக்ஸ புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஐடியாவும் இது வரைக்கும் கிடையாது. அப்படி ஒரு ஆளும், அந்த ஒரு டெப்த்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்குமே யாருக்கும் கிடையாது. நீங்க சொன்ன மாரி ஒரு 600 அப்படிலேருந்து அந்த காலகட்டத்தில வந்து, இந்த ஒரு 1400 வருஷம், 1500 வருஷமாக கிளாசிக்கல் பிசிக்ஸையே இவ்வளோ பண்ணியே அவங்களால வந்து இன்னும் பரிணாம வளர்ச்சி கொள்கை சரிதாங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாம, ஆல்மோஸ்ட் அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் இன்னும் இல்ல கடவுள் இல்லைங்கிறது அவங்க பிலாசபிக்கலா கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் சயின்டிஃபிக்கல் ஏத்திசம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர். பல இடங்கள்ல வந்து காட் எக்ஸிஸ்ட்க்கான சயின்ஸே அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துருச்சு. இப்போ ஒரு 100 வருஷமா ஆரம்பிச்சு, இப்போ புதுசா ஆரம்பிக்கிறாங்க இவங்க. அப்ப இது ஒரு 30, 40 இயர்ஸா குவாண்டம் ஆன்சர்ஸ் எவ்ரிதிங். அதில் குவாண்டம்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. அப்படின்னு ஒருத்தர் அவரு கை காமிப்பாரு. அவரு இவர கை காமிப்பாரு. இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஏத்திசம். மனுஷங்களுக்கு அப்புறம் இவங்க எப்படி டீச் பண்ணுவாங்க? ஸோ ஏத்திசம் பேஸ்ல உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே. இல்லையா? ஸோ அப்போ ஹாக்கின்ஸ் மாரி இன்னொரு ஆள் வருவாரு இப்ப. வந்து ஒரு புது கதை ஒண்ணு சொல்லி நோபல் பிரைஸ் குடுத்து, அப்புறம் அவர் சொல்றது தான் இப்ப இருக்கும். நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாரி, அவர் ஒரு 30 புக்கு எழுதிட்டு, கடைசியா சாக போற நேரத்துல, இல்ல நான் சொன்னதெல்லாம் தப்புதான்ட்டு செத்தா, யார் கேட்க போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு போய் நம்ம என்ன நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு யாரும் கேஸ் போட முடியுமான்னு கேட்டா, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நீங்களும் அத சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க. ஒரு ராஜா வந்து இருப்பாரு. அவருக்கு ட்ரெஸ்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஒரு 2 பேரு நல்ல ஒரு 2 ஃப்ராடு பார்ப்பாங்க. இந்த ராஜாவுக்கு வந்து இவன ஏமாத்தணும்னா, அந்த ட்ரெஸ்ஸ வச்சு தான் ஏமாத்தலாம் அப்படின்ட்டு, ராஜா கிட்ட பொண்ணு பொருள்லாம் நெறைய வாங்கிருவாங்க. வாங்கி தைக்கிறேன்ட்டு மாசக்கணக்கா ஆக்குவாங்க. ராஜா என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட்டு ஒரு மந்திரிய போய் அனுப்பிச்சு, அவங்க என்ன தைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. அந்த துணியே இருக்காது, தைக்கிற மாரி பில்டப் குடுத்துட்டு இருப்பாங்க. அ அந்த மினிஸ்டர பார்த்து சொல்லுவாங்க, "தெரியலையா உங்களுக்கு ராஜாவோட ட்ரெஸ்ஸு? என்ன அழகா இருக்கு பார்க்கறதுக்கு." மினிஸ்டர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிருவாரு. உண்மைய ஏதோ சொல்றானோ! ஏன்னா அவ்ளோ ஹைப் அவன் குடுத்து பேசிட்டு இருக்கான். மினிஸ்டர் போயிருவாரு. ராஜா கிட்ட போய் புரியலங்கிறத சொல்றதுக்கு பயம். ராஜா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான் அவன். அப்படிங்கிற மாரி வந்துருவாப்ல. ராஜாவே ஒரு நாள் போய் கேட்பாரு. "பாருங்க உங்க துணி எவ்வளோ அழகா இருக்கு. கண்களுக்கு தெரியலையா உங்களுக்கு? இன்னும் ஆர்டிஸ்டிக்கா நாங்க பண்ணியிருக்கிறோம்." ஆனா இங்க பார்த்தா ஒண்ணும் இருக்காது. கடைசியில அவங்க சொல்லிருவாங்க, "இது புத்திசாலிகளுக்கு மட்டும் தான் கண்ல தெரியும்." அப்படின்ருவாங்க. படிச்சிருக்கேன் அந்த கதைய. ராஜா சட்டையெல்லாம் போடாம ரோட்டுல போயிருவாரு. அண்டர் த இம்ப்ரஷன் உண்மைய தான் இவன் சொல்றான்னு நெனச்சேன். இதுதான் எக்ஸாக்ட்டா குவாண்டம் எவல்யூஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசனிங்கான ஸ்டோரி. நீங்க ஆரம்பிக்கும்போது சொன்னீங்கல்ல, ஒரு ஸ்டோரிய தான் நீங்க பார்க்க போறோம்ன்னு. பட் இந்த ஸ்டோரியில வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு அப்படித்தான் பல காரியங்கள் வந்து ஜனங்களுக்கு சொல்லப்படுது. நானுமே ஒரு 30 இயர்ஸா மீடியாவ கவனிச்சுட்டே வரும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எத சொன்னாங்களோ, சரின்னு சொன்னாங்களோ, அதையே 10 வருஷம் கழிச்சு அதே மீடியால இல்லன்னும் வருது. அன்னைக்கும் சயின்டிஸ்ட் சொன்னாருன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கும் சயின்டிஸ்ட் சொன்னாருன்னு தான் சொல்றாங்க. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் சொல்றேனே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி ஒரு கப் காஃபி குடுத்தா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி ஒரு படிச்சேன் நான். அதுக்கு ஒரு சொன்னாங்க இந்த யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்படி போட்டாங்கன்ட்டு வந்தது. ஸோ அப்பதான் நான் காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறேன். சரி ஒரு கப் காஃபி டெய்லி குடிச்சா ஒண்ணும் ஆகாதுன்ட்டு. ஒரு 10 வருஷம் குடிச்சாச்சு காஃபி. குடிச்ச பிறகு ஒரு நாள் வருது. டெய்லி காஃபி குடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வருது.
ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு. சரி இப்ப காஃபிய நிறுத்திறலாம். பட் இத்தன வருஷம் குடிச்சிருக்கோமே என்ன பண்றது? இத நம்பி குடிச்சிட்டோம்ல. இந்த மாரி தான் அந்த சயின்ஸ் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுதுன்னு நம்ம பல நாட்கள் நம்ம ரிசர்ச் பண்ண போறதில்ல. ரிசர்ச் பண்றதுக்கு வாய்ப்பும் இல்ல. அதனுடைய முடிவு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றமா இருக்கு. போன வாட்டி கூட நம்ம ஒரு சயின்டிஸ்ட் பத்தி பார்த்தோம். ஆனா பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த ஆராய்ச்சியில ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ் ஆகுற ஒரு புக் நம்மகிட்ட இருக்கு. ஒரு காட் நம்மகிட்ட இருக்கிறாரு. இவர் சொல்றத இந்த சயின்ஸ் சொல்ற அளவுக்கு நம்புற அளவுக்கு நம்ம இவர் சொல்றத நம்புறதில்ல ஒரு குரூப். சயின்ஸ ரிசர்ச் பண்ணி பார்க்கறதே இல்ல. இவர் சொல்றாரு, இதை ஆராய்ந்து பாருங்கள்ன்னு வேற சொல்றாரு. ரிசர்ச் பண்ண சொல்றாரு இவரு. அவங்க ரிசர்ச் பண்ண வேணாங்கிறாங்க. அவங்களே பண்ணிக்கிறாங்க எல்லாமே. பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் குடுத்துர்றாங்க. நீங்க அந்த ரிசல்ட்க்கு எதிர்த்து பேசினாலும் ஒரு குரூப்பே சேர்ந்து உங்கள ஆஃப் பண்ணி விட்டுடுது. இல்லையா? பட் எவ்வளோ மகத்துவமான ஒரு காட், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். இவங்க சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமான பதில 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கையில குடுத்துட்டு போயிருக்கிறாரு. இவங்களால ஒரு 2000 வருஷம் பழைய புக்க ஜெயிக்கவே முடியல பாருங்க இன்ன வரைக்கும். இல்ல? ட்ரூ. நீங்க சொல்றது ரொம்ப ட்ரூ. ஒரு 1400 வருஷமா இருந்த பிசிக்ஸ்லேருந்து குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு தப்பிச்சு இன்னைக்கு வேற ஒரு பிசிக்ஸ் போய் தஞ்சம் அடைஞ்சுட்டாங்க நீங்க. இந்த ஒரு புஸ்தகத்த ஜெயிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க? எத்தன வகையில போட்டி போட்டு எல்லா பக்கமும் கத்திய சுத்தி குத்த பார்த்தாலும், இந்த புக்ல ஒரு இன்ச்ச கூட அவங்களால அசைக்கவே முடியல பாருங்க. உண்மையிலே இந்த தேவனையும் இந்த வேதத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன் நான். அழகா நீங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்தீங்க இப்ப. இதோட மகத்துவத்த இன்னொரு இது பார்த்துருவோம். இப்ப குவாண்டம்ல வந்து இவங்க நிக்கிறாங்கல்ல. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா? x0லேருந்து x1 வந்தது. அப்படியே ஒண்ணு ஒண்ணா வந்தது. n வரைக்கும் போனுச்சுன்னா அது இதாயிரும். அப்ப இதுலருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன கொஞ்சம் ஆப்டிட்யூடா இருக்க ஒரு வியூவர் இருந்தாருன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குவாரு. இட்டர்னலா ஏதோ ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆனா தான், அதுலருந்து ஏதோ ஒண்ணு வர முடியும். அந்த சோர்ஸ் இத்தனைல இருந்திருக்கணும். அங்கருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். அதுக்கு காசே இல்லாம இருந்திருக்கணும். ஓகே. அது உருவாக்குறதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாம இருந்திருக்கணும். ஆமா. அப்படி ஒரு விஷயத்த தான் நம்ம இட்டர்னல் பீயிங்ன்னு சொல்றோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம். காட் இஸ் எ செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பீயிங் அப்படின்ட்டு. ஃபேமஸ் ஒரு தியாலஜியன் பேசி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் அதுல. பைபிள் என்ன சொல்லும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, மீதி இதிகாசங்களும், இந்த புராணங்களும் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். நீங்க எந்த மித்தாலஜி வேணா எடுத்துக்கங்க. எதர் கிரீக் மித்தாலஜியா இருக்கட்டும், இல்லாட்டி சைனீஸ் மித்தாலஜியா இருக்கட்டும், இல்லாட்டி கானானியர்களுடைய தேவர்களா இருக்கட்டும், இது எத வேணா எடுத்துக்கங்க. ரோமன் காட்ஸா இருக்கட்டும். இதுங்க சொல்றது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் எஃபிஷியன்ஸ்ல நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம் இல்லையா? பவுல் வந்து ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அங்க வந்து இந்த ஏட்ரிமஸ் தியான சிலைய பத்தி அவங்க சொல்றாங்க. அவனே என்ன சொல்லுவான்னா, இந்த சிலை வந்து வானத்துல இருந்து விழுந்துச்சுமா. ஆமா. அதே மாதிரி கிரீக் மித்தாலஜி எடுத்துங்க. ஹீலிங்க்கு ஒரு கடவுள சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சன்ன வொர்ஷிப் பண்ணுவாங்க கடவுளா அவங்க. அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அம்மா, அப்பா இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. நீங்க உலகத்துல இருக்க எந்த மித்தாலஜி வேணா எடுத்துக்கங்க. அதெல்லாம் என்ன சொல்லும்னா, காஸ்மாஸ்க்குள்ள தான் சுத்தியே வரும் அது. ஆமா. அரேபியன் மித்தாலஜில கூட வானத்துலருந்து வந்து ஒரு விழுந்ததாக ஒரு மித்தாலஜி இருக்கு. மித்தாலஜி இருக்குல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, எவ்ரிதிங் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் தி காஸ்மோஸ். அதனால தான் காஸ்மிக் எனர்ஜி, அங்கருந்து சக்தி ஃப்ளோ ஆகுது. எல்லாமே பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கிறது. அது கடவுளாக இருந்தாலும் சரி, அல்லது சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உருவாகுறதுன்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்திலிருந்து ஒரு இந்த பைபிள் என்ன சொல்லும்னா, தி காட் ஆஃப் தி பைபிள் கிரியேட்ஸ் தி யூனிவர்ஸ். பிரபஞ்சத்துக்கு வெளியிருந்து பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர்னு சொல்லுது. ஆமா. அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பைபிள் மட்டும் தான் இந்த உலகத்திலேயே இந்த பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ மட்டும் தான் சொல்லும். காட் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாரு. அதுதான் நம்ம லாஸ்ட் 2, 3 எபிசோட் அடியும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல பார்த்தோம். ஸ்பேஸை உருவாக்குனாரு. அருமையான எபிசோட் அது. டைமை உருவாக்குனாரு. அஃப்கோர்ஸ் மேட்டர் உருவாக்குனாருங்கிறது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற விஷயம். இந்த யூனிவர்ஸ்க்கு அப்பாற்பட்டு ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்து இந்த யூனிவர்ஸை இன்ஃபைனைட் பீயிங் ஹூ இஸ் இம்மார்டல், who has no beginning and no end, who can exist of his own, இந்த இன்ஃபைனைட் பீயிங் வந்து இந்த நித்திய தேவன் வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாருங்கிற ஒரு சத்தியத்தை இந்த பைபிள் அவ்வளோ அழகா சொல்லும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்க சொன்ன இத்தனை விஷயங்களும் அடங்கி போயிடும் அதுக்குள்ளேயே. ஒரு சாப்டர் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. யூனிவர்ஸ்க்கு வெளியே இருந்து தான் அதை உண்டாக்கி இருக்க முடியும் அப்படின்னு. ஆதியிலே தேவன் யார் உண்டாக்கினா? அனாதி தேவன், எட்டர்னல் காட். அனாதி தேவன் ஆதியிலே டைமை உண்டாக்குறார். வானத்தை, ஸ்பேஸ், பூமி, மேட்டர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அன்பிலியபிள். அந்த அந்த அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருது இல்லை? செல்ஃப் எக்ஸிஸ்டிங்கா, ஆரம்பம் முடிவும் இல்லாதவர், இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி பார்க்கணும். பிரபஞ்சத்துக்கு வெளியே இருந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் அப்ளை பற்றி பார்த்தீங்கன்னா 100% ரேஷனலாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கும் இவருக்கும் மட்டும்தான் பொருந்தும். இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். வேற யாருக்குமே பொருந்தாது.
யாருக்குமே விருந்தாது. இவங்க அத கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு, இப்ப இவங்க அதுக்கு பொருந்துற ஆள தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இருக்கக்கூடாது. இருக்கிறவரை இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. தேடுனாங்கன்னா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆமா, ஆமா. அது வசனம் அப்படித்தான் சொல்லுது. தேடினாக்க நெனச்சிருவாங்க. இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த குவாண்டம்க்கு அடுத்தது ஏதாவது இருக்காங்கிறத இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரு அஸ்திவாரத்தின் மேல தான் கட்டுறாங்க எல்லாத்தையும். ஒண்ணு கட்டி முடிக்கிறாங்க. கோணல் மாணலா போகுது. இடிக்கிறாங்க. இன்னொன்னு கட்டுறாங்க. இடிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணு தெரியல. நம்ம அஸ்திவாரத்துக்கு மேல தான் இவ்வளத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க கட்டி முடிக்கும்போது அஸ்திவாரம் இல்லன்னு சொல்ல விரும்புறாங்க. அழகான பாயிண்ட் இல்லையா? எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது. ஏன்னா, அது மேல உட்காந்துக்கிட்டு தான் இவ்வளோ வேலையும் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனா எனக்கு நம்ம ஆண்டவர் மேல என்ன ஒரு பெரிய மதிப்பு கூடிட்டே போகுது அப்படின்னா, இவ்வளோ பண்றதையும் பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டே இருக்காரு பாருங்களேன். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நிரூபிக்க விரும்புவோம்ல. இறங்கி ஏதோ ஒண்ணு செய்வோம்ல. அவரு இது ஒண்ணு எழுதி கையில குடுத்துட்டு, "நீ இத மட்டும் ஜெயிச்சு முடிச்சுட்டு பார்ப்போங்கிறாரு." எழுதி குடுத்த இதையே அவங்களால ஜெயிக்க முடியலையே! எல்லாவற்றையும் பார்க்கிலும் வசனத்தை மேன்மைப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். அவர எங்க இவங்க இல்லன்னு சொல்றது, ஜெயிக்க வைக்கிறது. ரொம்ப எக்ஸலன்ட்டான காரியம் அது. ரொம்ப சந்தோஷம். ச குவாண்டம்க்கு அப்புறம் இவங்க வேற என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அ இந்த இந்த சீரிஸ் முழுக்க நான் சொல்றேன். 47 எபிசோடாக நம்ம போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த எபிசோட் முழுக்க இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை, கிரியேஷன், பெருவெடிப்பு கொள்கை இல்லையா? எவால்யூஷன் தியரி எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். கூடுமான வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம நெறைய காரியங்கள் பார்த்துருக்குறோம். இன்னும் சில எபிசோட்ஸ்ல இத பார்த்து, இத தாண்டி நம்ம வெளிய இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். கிரியேஷன்ஸ்க்கு போதுமான ஆதாரம் அல்லது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கிறோம். இன்னும் ஒரு 2, 3 அதிக எபிசோட்ஸ் பேசிட்டு, இத தவிர்த்து ஒரு புதுசாக வேற ஒரு காரியத்தை குறித்தும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஆசையை, விருப்பத்தை செய்கையும் கர்த்தர் உண்டாக்குவார். மீண்டுமாக உங்களை நாங்கள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இதே சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். ஆ நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிரதருடையதான செய்தியே வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிற சேனல்ல பாருங்க. தெலுங்குலயும் வருது. ஹெச்எல்எம் தெலுங்கு அப்படின்னு வருது. அதுலயும் பாருங்க. ஆ மீண்டும் சந்திக்கும் வரை எங்களுக்காக ஜெபம் பண்ண மறக்காதிருங்கள். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ.